கே. பழனிவேல், பத்மஸ்ரீ 2026. இந்த பயணம் புதுச்சேரி நகரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூரணக்குப்பம் என்ற கிராமத்தில்தான் ஆரம்பமானது. சாதாரண பின்னணியில் பிறந்த பழனிவேல் 13 வயதில் தந்தையை இழந்தார். வாழ்க்கை மிகவும் போராட்டமாக இருந்தது. அவர்கள் ஓர் குடிசையில் வசித்தனர். அவரின் தாய் 4 பிள்ளைகளை தனியாக வளர்த்தார். தமிழ்நாட்டின் தொன்மையான போர்க்கலையான சிலம்பத்தை அவர் கற்றுக்கொண்டார். உள்ளூர் நிகழ்ச்சிகளில் அதை பார்த்தபோது அதில் முழுமையாக ஈர்க்கப்பட்டார். அந்த காலத்தில் குருமார்கள் ஒருமுறை மட்டுமே கற்றுக் கொடுப்பார்கள். அதில் முழுமையாக தேர்ச்சி பெறும் வரை பயிற்சி செய்வது மாணவரின் பொறுப்பு. அதனால் அவர் கடும் வெயிலில் தனியாக நிழல் பயிற்சி செய்து தனது அசைவுகளை மேலும் மேம்படுத்தினார். பழனிவேல் 7ஆம் வகுப்புக்கு பிறகு படிப்பை நிறுத்திவிட்டு பஸ் கிளீனர் வேலைக்கு சென்றார். அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு பஸ் கழுவுனா 3 ரூபா தான். அப்ப இந்த 3 ரூபாய் நம்ம குடும்பத்துக்கு 10 ரூபா கொடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமான காலகட்டங்களில் ஒரு போண்டா வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு கூட கையில காசு இருக்காது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். சில காலத்திலேயே பழனிவேல் பஸ் டிரைவர் ஆனார். இருந்தாலும் சிலம்பத்தின் மீது கொண்டிருந்த காதல் குறையவில்லை. எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அப்போதெல்லாம் பயிற்சி செய்தார். கலையை மேல ஒரு பற்று இருக்கும்போது தொழில் செய்யும் போது கூட அந்த கலையை ஃப்ரீ டைம்ல அந்த கம்பை எடுத்து சுத்துற பழக்கம் எனக்கு இருந்தனால தொடர்ந்து அந்த கலையில எனக்கு பயணிக்கிற வாழ்க்கையும் ஒரு நம்பிக்கையும் இந்த சிலம்ப கலை எனக்கு கொடுத்திருக்கு. பின்னர் 2002இல் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஏன் தனது சொந்த கழகம் அல்லது அகாடமியை ஆரம்பிக்கலாமே என்று. அதன் விளைவாக மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் புதுச்சேரியில் உருவானது. என்னோட வாழ்க்கை ஒரு வளர்ச்சியை கொடுத்தது இந்த சிலம்பக்கலை. டிரைவர் தொழில் எனக்கு வாழ்வாதாரம் கொடுத்தாலும் அப்ப ரெண்டுத்தையும் தொடர்ந்து பயணிச்சு வந்தனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் டிரைவர் தொழிலை நிறுத்திட்டு முழு நேரமும் அந்த சிலம்பக்கலையில நான் என்ன தொடர்ந்து பயணிச்சு வரேன். அவரிடம் பயிலும் பெரும்பாலான மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கிறார். சிலம்பத்தின் மீது உள்ள காதலால் இந்த கலை அதிகமானோருக்கு சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே பழனிவேல் பயிற்சி அளிக்கிறார். இந்தியாவின் பல பகுதிகளில் மேடை நிகழ்ச்சிகள் மூலம் வருமானம் பெறுவதோடு துபாய், பாரிஸ் போன்ற வெளிநாடுகளிலும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இளமை காலத்துல நான் பயிற்சி பண்ண கம்பு வச்சிருக்கிறேன். எனக்கு என் இறுதி காலத்துல என் கூட வச்சு அதை வைக்கணுன்றதுனால அந்த கம்பை வச்சுதான் என்னை அடக்கம் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோட ஃபேமிலிட்ட நான் சொல்லியிருக்கேன். என் மனைவி கிட்டையும் என் பையன்கிட்டையும் கண்டிப்பா அதை அவங்க செய்வாங்க. எல்லாருக்கும் எப்படி இருந்ததோ எனக்கு தெரியுது. ஆனா அந்த சிலம்பம் அப்படின்னா என்னோட மூச்சு நாடி. கே. பழனிவேல், பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்காரம்.